Hi friends, இந்த வீடியோல வந்து கிரெடிட் மேனேஜ்மென்ட்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பத்தி பார்க்கலாம். இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் क्वेश्चन கொடுத்திருக்கேன். இந்த வீடியோல வந்து டீடைலா வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கொடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் தான் நான் வந்து ரிவைஸ் பண்ணி அதுல இருந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन எடுத்து கொடுத்திருக்கேன். இந்த क्वेश्चन வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் क्वेश्चन. நெக்ஸ்ட் வந்து பார்ட் ஏல 10 क्वेश्चन கொடுத்திருக்கேன். இந்த 10 क्वेश्चन மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் क्वेश्चन தான். டோட்டலா வந்து 100 மார்க் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெரியும் எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து தெரியும். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி னு வந்து கேட்பாங்க. டோட்டலா 100 மார்க் வந்து எக்ஸாம் நடக்கும். அதுல வந்து நீங்க 40 மார்க் எடுத்தா பாஸ். இந்த வீடியோல வந்து நான் क्वेश्चन வந்து படிச்சு காட்ட போறது இல்லை. ஏன்னா வந்து மத்த क्वेश्चन வந்து நான் சீக்கிரமா வீடியோ வந்து அப்லோட் பண்ணனும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வீடியோ சப்ஜெக்ட் கோடையும் நேமையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அசைன்மென்ட் क्वेश्चन வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல கொடுத்திருக்க இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. இதுலயே மோஸ்ட்லி வந்து உங்க அசைன்மென்ட் क्वेश्चनங்க வந்து ஆட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இதுல கொடுத்திருக்க இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து கம்ப்ளீட் பண்ணாலே ஆல்மோஸ்ட் வந்து இதுல இருந்து क्वेश्चन வந்து கேட்றுவாங்க. செகண்ட் திருப்பி சொல்றேன், இம்பார்ட்டன்ட் क्वेश्चन படிக்கிறதுக்கும் எல்லா क्वेश्चनும் படிச்சு எக்ஸாம் அட்டெண்ட் பண்றதுக்கும் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து நிறையவே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்ட் பி கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பத்தி பார்த்தலாம். பார்ட் பி ல வந்து டோட்டலா உங்களுக்கு வந்து 6 क्वेश्चन கொடுத்திருக்கேன். இந்த 6 क्वेश्चनமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் क्वेश्चन தான். அதே மாதிரி எல்லாமே அசைன்மென்ட் எழுதி சப்மிட் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஓகே, அது எல்லாமே இருக்கட்டும். இதுல கொடுத்திருக்க இம்பார்ட்டன்ட் क्वेश्चनல இருந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து क्वेश्चन வந்து கேட்றுவாங்க. நான் வந்து உங்க பிஎஸ்சி क्वेश्चन பேப்பரை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்க சிலபஸையும் அனலைஸ் பண்ணி தான் இந்த क्वेश्चन வந்து எடுத்திருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் அசைன்மென்ட் அதுக்கப்புறம் இதுல உள்ள क्वेश्चन கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வேணா எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம். நீங்க क्वेश्चन வந்து ஷார்ட்டா வந்து கைட் பண்ணி வச்சுக்காதீங்க. நீங்க இந்த क्वेश्चन வந்து ஃபுல்லாவே வந்து பார்த்து வந்து கைட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்து ஸ்ட்ரோக் ஆகும். ஏன்னா क्वेश्चन வந்து டிஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்க. நீங்கள் படித்த क्वेश्चனுங்க கேட்பாங்க, ஆனால் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. நீங்கள் படித்த ஆன்சர்லேருந்து ஒரு क्वेश्चனாக வந்து எடுத்து வந்து கேட்பாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். எப்படி வந்து क्वेश्चन வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க எல்லாத்தையும் பற்றி நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதேமாதிரி உங்கள் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பரை அனலைஸ் பண்ணி அதில் ரிப்பீட்டட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन மட்டும் தான் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அசைன்மெண்ட் இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து கம்ப்ளீட் பண்ணாலே ஆல்மோஸ்ட் இதுலேருந்து வந்து क्वेश्चन வந்து கேட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட் சிக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பற்றி பார்த்தலாம். பார்ட் சியில் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து 5 क्वेश्चन வந்து கொடுத்துருக்கேன். இந்த 5 क्वेश्चनமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். இல்லை ஓகே, இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வேணா கமெண்ட் செக்ஷனில் வந்து சப்ஜெக்ட் கோடையும் சப்ஜெக்ட் நேமும் வந்து சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்கள் அசைன்மெண்ட் क्वेश्चन வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்கள் அசைன்மெண்ட் क्वेश्चनலேருந்து பாதி क्वेश्चन வந்து இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चनல ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே ஆல்மோஸ்ட் இதுலேருந்து क्वेश्चन கேட்டுருவாங்க. அப்படி இல்லை நீங்கள் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வேணா எக்ஸ்ட்ரா வேணா படிங்க. ஏன்னா எல்லா क्वेश्चனும் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அவங்க ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகே, வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.